வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு தலைமை அலுவலகம் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் கோரிமேட்டில் தீயணைப்பு துறைக்கான தலைமை அலுவலக வளாகம் கட்டுமான பணிகள் ரூ. 5,89,00,000 மதிப்பீட்டில் இன்று தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், ஒப்பந்ததாரர் செல்வகாந்தி மற்றும் தீயணைப்பு துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த 7 பேர் சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் ரூ. 5.78 லட்சம் ஏமாந்துள்ளனர். வீராம்பட்டினத்தை சேர்ந்த நபரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூ. 1,36,830 முதலீடு செய்தார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 1,27,000, வில்லியனூரை சேர்ந்தவர் 80,000, தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் 80,000, லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 85,000, அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 49,500, கரசூரை சேர்ந்தவர் 20,000 என 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூ. 5,78,330 ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஏற்பாட்டின் பேரில் RCM அசோசியேட்ஸ் நிறுவனம் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் மற்றும் விளக்கங்களை பெறும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஏற்பாட்டின் பேரில் மோந்திர்சிய வீதியில் RCM அசோசியேட்ஸ் என்ற புதிய நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் RCM அசோசியேட்ஸ் நிறுவனர், மத்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள் எழிலரசன், ராஜேஷ், வீரப்பன், பிரேம்குமார், தமிழ்மணி, முருகானந்தம், பாலச்சந்தர், ஜெனிஃபர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற புதுச்சேரியில் உள்ள முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுநல அமைப்பினர், வழக்கறிஞர்கள் என பல்வேறு பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெளிநாட்டு ஆன்லைன் நிறுவனங்களுக்கு போட்டியாக புதுச்சேரி வணிகர்களுக்கென்று புதுவை பஜார் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் வர்த்தகத்தால் இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரமும் மெல்ல மெல்ல கேள்விக்குறியாகி வருகிறது. தங்களுடைய தொழிலை மீட்டெடுப்பதற்காக புதுச்சேரி மாநில வணிகர்கள் தற்பொழுது ஒரு புதிய முயற்சியில் இறங்கியுள்ளனர். அவர்களும் ஆன்லைனுக்கு மாறிவிட்டனர். புதுவை பஜார் என்ற செயலியை அவர்கள் உருவாக்கி அதில் புதுச்சேரியில் பெரும்பான்மையான வணிகர்களை இணைத்துள்ளனர். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆன்லைன் வர்த்தகத்துக்கான புதுவை பஜார் செயலியை வணிக கூட்டமைப்பு செயலாளர் முருகபாண்டியன், ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்து கூறியதாவது: பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களின் வருகையால் சிறு பெரு வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நம்ம ஊர் நம்ம கடை என்ற கொள்கையுடன் புதுவை பஜார் என்ற வலைதள செயலியை உருவாக்கியுள்ளது. இந்த செயலியின் மூலம் புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் 5 லட்சம் வணிகர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வியாபார பணிகளை செய்யலாம். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் 30% முதல் 40% வரை கமிஷன் வசூலித்து தமது வணிகத்தை அதிக அளவில் பாதிக்க செய்கின்றன. இதனால் மக்களுக்கு 100 ரூபாயில் கிடைக்கக்கூடிய பொருள் 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதற்கு மாற்றுதான் நம்முடைய புதுவை பஜார் செயலி. பெரிய நிறுவனங்களின் வசதிகள் அனைத்தும் இதில் உள்ளது. நீங்கள் விரும்பிய கடையை தேர்வு செய்து நியாயமான விலைக்கே பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றனர்.
நீட் அல்லாத படிப்புகளுக்கு 2ஆம் கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சென்டாக் இடங்களை ஒதுக்கீடு செய்துள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க மொத்தம் 6743 பேர் பதிவு செய்து கல்லூரி பாட பிரிவுகளை முன்னுரிமை கொடுத்திருந்தனர். இவர்களின் முன்னுரிமை தரவரிசைப்படி சென்டாக் பரிசீலனை செய்து இடங்களை ஒதுக்கியுள்ளது. பிடெக் படிப்பில் 2807 பேருக்கும், கலை அறிவியல் படிப்பில் 2370 பேருக்கும் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இதர தொழில் படிப்புகளுக்கும் சென்டாக் 2ஆம் கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தேச சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஆட்சேபனை இருந்தால் மாணவர்கள் தங்களுடைய லாகின் மூலம் உள்ளே நுழைந்து இன்று 4ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை கிராம உதவியாளர்கள் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து புதுவை அரசின் சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இம்மாதம் 12ஆம் தேதி புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடக்கிறது. தேர்வுக்கான அனுமதி சீட்டு, பதிவிறக்கம் மற்றும் தேர்வு மையங்கள் பற்றி விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நவராத்திரி முன்னிட்டு புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் சார்பில் 31ஆம் ஆண்டு கொலுபொம்மை கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியின் முழு செலவையும் அரசு ஏற்க வேண்டும் என பொம்மை விற்பனையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் கடந்த 30 ஆண்டுகளாக கொலுபொம்மை கண்காட்சி நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு நவராத்திரிக்கான கொலுபொம்மை கண்காட்சி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் துவங்கியது. இதனை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து முதல் விற்பனை தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சி வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள கொலுபொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கு வழக்கமான பொம்மைகளுடன் அயோத்தி ராமர், ராமானுஜர், வேத பாடசாலை, வளைகாப்பு அம்மன், கும்பகர்ண செட் உள்ளிட்ட 34 புதிய வகை பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொம்மைகளை புதுச்சேரியை சேர்ந்த பாரம்பரியம் மிக்க கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர். புதுச்சேரியின் சிறந்த கலைஞர் என மாநில விருதும், பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆண்டுதோறும் விற்பனையாகும் பணத்திலிருந்து 13% துறைக்கு வழங்கி வருவதாகவும், கிடைக்கும் சொற்ப லாபமும் துறைக்கு வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வரும் காலங்களில் கண்காட்சியின் முழு செலவையும் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என பொம்மை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தன் மீது வழக்கு பதிவு செய்ய முயற்சி நடப்பதாக பெண் எம்எல்ஏவின் மாஜி கணவர் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் சண்முகம், முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவின் மாஜி கணவர். இவர் கடந்த 29ஆம் தேதி கொடுத்த கொலை மிரட்டல் புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் சந்திர பிரியங்காவின் உறவினரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி நிர்வாகியுமான நெடுங்காட்டை சேர்ந்த ஈஸ்வரராஜ் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஏனெனில் தன் மீது வழக்கு பதிவு செய்ய ஈஸ்வரராஜ் முயற்சித்து வருவதாக சண்முகம் நேற்று சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், நெடுங்காடு தொகுதியில் என் மீது வழக்கு தொடர முயற்சி நடைபெற்று வருகிறது. எனக்கும் சந்திர பிரியங்காவுக்கும் விவாகரத்தாகி 2 ஆகிறது. அவர்கள் தரப்பில் யாருடனும் நான் பேசுவதில்லை. தேவையின்றி என் மீது வழக்கு பதிய முயற்சிக்கின்றனர். விவாகரத்து பெறும்போது அவரை பற்றி நானோ, என்னை பற்றி அவரோ பேசக்கூடாது என கையெழுத்திட்டுள்ளோம். அவரது ஆதரவாளர்கள் மீதுதான் நான் புகார் தந்துள்ளேன், அவர் மீது அல்ல. அமைதியாக இருக்கவே விரும்புகிறேன். எனது குழந்தைகளை பார்க்கும் காரைக்கால் சென்று வர அரசு நீதி வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். சுகாதாரத்துறை காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள தியேட்டர் உதவியாளர் 17, ஏஎன்எம் அல்லது மகப்பேறு உதவியாளர் 53, சுகாதார உதவியாளர் 24, மருந்தாளுநர் 43, இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் 7 என மொத்தம் 144 பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடந்தது. 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் தியேட்டர் உதவியாளர் பிரிவில் ஜோதிவாசன் 57 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார். ஏஎன்எம் அல்லது மகப்பேறு உதவியாளர் பணிக்கு இளவரசி 67.12 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார்.
மருந்தாளுநர் பணிக்கு தீபன் ராஜ் 45 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார். சுகாதார உதவியாளர் பணிக்கு செல்வ கணேஷ் 68.5 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடமும், இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் பணிக்கு நித்யா 53.43 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடமும் பெற்றுள்ளனர். இதேபோல் காத்திருப்போர் பட்டியல் விவரமும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்களில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் கூறுகையில், தற்போது மொபைல் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து RTO இ-சலான் என்ற போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அபராதம் செலுத்துமாறு மொபைல் லிங்க் ஒன்று பகிரப்படுகிறது. அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டால் உங்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி விடுகின்றனர். ஆகையால் வாட்ஸ்அப்களில் வரும் இத்தகைய RTO இ-சலான் லிங்கை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். இதேபோல் யோனோ SBI என்ற பெயரில் வரும் லிங்கையும் யாரும் பதிவிறக்கம் செய்து பணத்தை ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலயத்தின் ஜீரோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ கங்கை விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கங்கை விநாயகர் ஆலய பரம்பர ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் சித்தி விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய பரம்பர ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.